வீடியோ பார்க்க போறோம்னா நேற்று வந்து மெஷர்மெண்ட் டேப்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மெஷர்மெண்ட் டேப்ல அளவு எடுத்ததை எப்படி சாரியில பின் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். உங்களுக்கு இதுல இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரியும் அப்படின்னா மேலே கொடுக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க கிளாஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்லு ஃபிட்ஸ் தான் நம்ம வந்து பின் பண்ண போறோம். எப்படின்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து 45 தான் இந்த பல்லு ஃபிட்ஸ். இதுக்கு கீழே இருக்க மெஷர்மெண்ட் அது வந்து டேப் இருக்குங்களா, இதுல வந்து இந்த நம்பர் 1 அப்படின்னு இருக்குல்ல, நான் எப்படி இதை மெஷர் பண்ணும்போது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த 1 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 45 ஆர் 46 வச்சா போதும். மெஷர்மெண்ட் ஈஸியாக கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளீட் எடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நார்மலாகவே நம்ம சாரீஸ் கட்டுவோம், ப்ளீட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணியிருக்கேன். இந்த பல்லு ப்ளீட்ஸ்க்கு இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு இந்த இடத்துல நாங்கள் பின் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இங்கே இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். எப்படி அப்படின்னா இங்கே இருந்து இந்த பின்லேருந்து அதே நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பின்னில் நான் வச்சுட்டேன். இங்கே இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இவங்க கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால வந்து கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு 45 ஆர் 54 வந்துச்சு. இந்த இடத்துல இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பின் பண்ணியாச்சு. இங்கே இதை விட்டுருங்க. இதை ஃபுல்லாக விட்டுட்டு இப்போ நம்ம ஹிப்ல சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த சாரீ எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் ப்ளீட்கான மெஷர்மெண்ட். இந்த இடத்துல இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம டேப்ல 1ல இருந்து மெஷர் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டும் 54 அந்த மாதிரி சம்திங் தான் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் ஃபிளிட் வந்து இந்த எட்ஜஸ்ல நான் பின் பண்ணிருக்கேன்ல, இதையும் இந்த இடத்துல ஒரு போர்ஷனுக்கு நம்ம பின் பண்ணிருக்கோம். இந்த பின் இந்த 2 பின்னையும் சேர்த்தாதான் நமக்கு சென்டர் ஃபிளிட் வரும். இதை எப்படி எடுக்கணுங்கிறத அடுத்த வீடியோ நான் கண்டினியூவா போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.